ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம அத்தை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக் கீரையில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பாலக் தால் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கீரைனாலே சத்துக்கள் நிறைய உண்டு. அதுலேயும் இந்த பாலக் கீரையை நம்ம பருப்போடு சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ நல்ல நியூட்ரிஷியஸான ரெசிபி. இது நம்ம சப்பாத்தி, ரொட்டி, ஜீரா ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிளெயின் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை, அதாவது பசலைக்கீரை நான் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பருப்பு 3/4 கப்பு பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். அந்த 3/4 கப்பில் ஒரு 1/2 கப்பு துவரம் பருப்பு, ஒரு 1/4 கப்பு மசூர் தால் நல்லதுங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 3/4 கப்புமே துவரம் பருப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நெய் விடுறதுனால நல்லா பருப்பு சூப்பராக வாசனையாக வெந்து வரும். ஸோ இது ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா நான் பார்க்குறேன். ஸோ 4 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பருப்பு. இந்தளவுக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கணும். ஸோ இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் இங்கே பாலக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அண்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதுவும் பொடியாக நறுக்கினது, ஒரு 2-3 பச்சை மிளகா. அண்ட் இது கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு நெய், தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ இங்கே ஒரு கடாயை ஹீட் பண்ணியாச்சு. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கினது அதையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிப்போம் இதை. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம். இஞ்சி, பூண்டு, இந்த மஞ்சள் பொடி, தனியாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி ஸ்மாஷ் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிப்போம் இதை ஒரு 2-3 நிமிஷம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாம். இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மசிச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த பசலைக்கீரையை சேர்த்துடலாம், அதாவது பாலக்கீரையை சேர்த்துடலாம். இது கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். சேர்க்கும் போது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குவான்டிட்டி. ஆனால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட்லேயே உங்களுக்கு குன்னி வந்துடும், அதாவது ஷ்ரிங்க் ஆகி வந்துடும். ஸோ கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஸோ உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதை. ஸோ இந்த கீரை நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பித்த உடனே நல்லா அதுவே தண்ணி விட்டுக்கும். 2 நிமிஷம் இது ரெடி ஆகிடும். பொதுவாக கீரை ஓப்பனில் குக் பண்ணுறது நல்லது. அண்ட் பாலக்கீரை 2 நிமிஷம் தான், சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ 2 மினிட்ஸ் போதும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமா இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இதை இறக்கிட போகிறோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். நல்ல நியூட்ரிஷியஸ் வேல்யூஸ் உண்டு. அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டுட்டு சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம பாலக்கீரை ரெடி பண்ணியாச்சு, பாலக் தால் ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அவ்வளோதான். இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அந்த தாளிப்பு நல்ல வாசனையாக இருக்கும். தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் பொரிஞ்சோடனே ஒரு வரமிளகா சும்மா 2 கிள்ளி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன்
சில்லி பவுடர், அதாவது மிளகாய்த்தூள் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து இந்த தாளிப்பை கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக நம்மளோட பாலக் தால் ரெசிபி ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயே சேர்க்கறதில்ல, நெய்யில் தான் ஃபுல்லாக பண்ணுறோம். பட் பரவாயில்ல, எண்ணெயை விட நெய் நல்லது தான். ஸோ சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட்டு. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.